بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والله يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله مولانا العظيم. அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேரான பாதையின் பக்கம் சரியான வழியை காட்டுகிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 212 ஆயத்துகளை கடந்து 213வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 213லிருந்து 18 வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய இதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளையும், இந்த ஆயத்துகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அகராதி பொருட்கள், இன்னும் அது இறங்கிய காரணங்களையும் சென்ற பாடங்களிலே பார்த்து விட்டோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதை தொடர்ந்து நாம் இந்த பாடத்திலே இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை காண இருக்கிறோம். தஃப்சீர் கிதாபுடைய ஆசிரியர் முதலாவது அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முனாசபான விஷயங்களை கொண்டு வருவார்கள். அடுத்ததாக லுகத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அகராதி சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவார்கள். அதற்கு பிறகு தஃப்சீர் என்று சொல்லப்படக்கூடிய தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவது கிதாபுடைய ஆசிரியரின் வழமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கும் அதே போல் கொண்டு வந்திருக்கின்றோம். அதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாடத்தின் அடிப்படையில் பார்த்தா இது 298 298. இந்த கிதாபுல இதுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், நேர் வழி, ஹிதாயத் காட்டுபவன் அல்லாஹ் ஒருவனே. வல்லாஹு யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்திம் முஸ்தகீம். سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم. அல்லாஹு தஆலா இது போன்ற குர்ஆன்ல சில இடங்கள்ல இது போன்ற ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறான். நேர்வழி என்பது அல்லாஹ் தான் காட்டக்கூடியவன். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புபவருக்கு நேர்வழி காட்ட முடியாது, நிச்சயமாக வல்லாஹு யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நேரான பாதையை காண்பிக்கின்றான். அப்ப நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ் தான். ஆனால் நேர்வழியுடைய தேவை நமக்கு இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. காரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், உலகத்துடைய நிம்மதிக்கும் மறுமையின் வெற்றி மற்றும் நிம்மதிக்கும் நேர்வழி என்பது அவசியமானதாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹு தாலா அதில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, ஹிதாயத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. அப்போ அந்த சூறால அல்லாஹு தாலா கேட்க சொல்றான்னு சொன்னா, அப்போ எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கும் நேர்வழிங்கிறது. அப்போ அதனால தான் என்னது, அல்லாஹு தாலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. அதே மாதிரி கோபப்பட்டவங்க, உன்னுடைய வழிகேட்டுக்கு ஆளானவங்க, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய அந்த வழிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்றும் துவா செய்ய சொல்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று அந்த ஆயத்தில் ஓதப்படுறதை பார்க்குறோம். அப்போ ஹிதாயத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான விஷயமாக இருக்கிறது. ஹிதாயத் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஹிதாயத் தான் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலே வெற்றி தரக்கூடியதாக இருக்கு. அதுதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றவுடன் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. ஹதானா லிஹாதா, எங்களுக்கு நேர்வழி காட்டியது எதற்காக வேண்டி? இந்த நியமத்தை அடைவதற்காக வேண்டித்தான். லவ்லா ஹதா உமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதான் அல்லாஹ்.
அல்லாஹ் நேர்வழி மட்டும் காட்டாமல் இருந்திருந்தால் நாம் நேர்வழியை பெற்றிருக்கவே முடியாது. அதனால அல்லாவிடம் தான் நேர்வழியை கேட்கணும். அவன் தான் நேர்வழியை காட்டக்கூடியவன். அதனால தான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது நேர்வழிக்காக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதி வரக்கூடிய துவாக்கல்ல ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4 முக்கியமான விஷயங்களை கேட்குறாங்க. அதில் முதலாவது அல் ஹுதா, நேர்வழி. நேர்வழி என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தான் இங்கே நேர்வழி விஷயத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுது. அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கணும். நேர்வழி கேட்டு அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இவர்கள் சென்ற நேர்வழியில் என்ன செய்ய எங்களை கூட்டு போகும். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். உன்னுடைய கோபத்திற்கு ஆளான வழிகேட்டில் விழுந்துவிட்ட அந்த யூத நஸ்ராக்களுடைய வழியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று துவாவில் கேட்கின்றோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், யஹ்தி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம். இப்போ குர்ஆன்ல இந்த ஆயத்து என்னது 4 இடங்கள்ல வந்திருக்கு. சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா குல் லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிபு யஹ்தி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம் என்பதாக அங்கு வந்திருக்குது. கானன் நாஸு உம்மத்தன் வாஹிதா கானன் நாஸு உம்மத்தன் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபிய்யின. இந்த ஆயத்திலையும் யஹ்தி மை யஷாவு இலா சிராத்திம் முஸ்தகீம் என்பதாக வந்திருக்கிறது. அதே மாதிரி வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம் யஹ்தி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம் என்பதாக சூரத்து யூனுஸ்ல வந்திருக்குது. அப்போ அதே போல லக்கது அன்சல்னா ஆயாத்தி முபையினாத்தின் வல்லாஹு யஹ்தி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம் என்பதாக சூரத்து நூறில் வந்திருக்கதை பார்க்கிறோம். சூரத்து நூறில் இந்த ஆயத்து வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ குர்ஆன்ல இந்த ஆயத்து 4 இடத்துல யஹ்தி மை யஷா என்று 4 இடத்துல வந்திருக்கு. சூரத்துல் பக்ரால 2 இடத்துல வந்திருக்குது. ஒன்று சயக்கூலுடைய ஆரம்பத்திலையும், அதே மாதிரி கானன் நாஸ் உம்மத்து வாஹிதா என்று இந்த 213வது ஆயத்திலே வந்திருக்குது. அதே போல வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம் என்று சூரத்து யூனுஸுடைய 25வது ஆயத்தில் வந்திருக்குது. அதே போல சூரத்து நூறில் 46வது ஆயத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த 4 ஆயத்துகளில் யஹ்தி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம் என்று வரக்கூடிய ஆயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ நேர்வழி என்பது அல்லாஹ் காட்டக்கூடியவன். அவனிடமே நேர்வழியை கேட்பது நம் மீது பொறுப்பாக அவசியமாக இருக்கிறது என்பது இந்த ஆயத்துகள் மூலம் தெரிகிறது. வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய அர்த்தங்களையும் அதன் விளக்கங்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள் செல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா. மக்கள் ஒரே உம்மத்தாக ஒரே சமுதாயமாக ஆகியிருந்தார்கள். ஃபபஅஸல்லாஹு நபிய்யீன. எனவே அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். முபஷிரீன சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, முந்திரீன இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அன்சல மஅஹுமுல் கிதாப பில் ஹக். அவர்களோடு சத்தியத்தை கொண்டு வேதத்தையும் அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான். எதற்காக வேண்டி? லியஹ்கும பைனன் நாசி ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி. லியஹ்கும பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி, ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி, அவர்கள் மக்கள் எந்த விஷயத்திலே தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ, தங்களுக்கு மத்தியிலே மாறுபாடு செய்து கொண்டிருக்கின்றார்களோ, கருத்து வேறுபாட்டிற்கு தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த வேதத்தை உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான். வமக்தலஃப ஃபீஹி, அதிலே கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. வமக்தலஃபனா, அதில் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. ஃபீஹி, அந்த விஷயத்துல இல்லல்லதீன ஃபீமக்தலஃபு ஃபீஹிங்கிற இந்த வேதம். வமக்தலஃப ஃபீஹி, அந்த வேதத்திலே கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. இல்லல்லதீன, அவர்களை தவிர. ஊதூஹு, எவர்கள் கொடுக்கப்பட்டார்களோ, அந்த கிதாபை யார் கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. மிம்பாதி மாஜா அத்துஹுமுல் பையினாத்து. மிம்பாதி, வந்ததற்கு பிறகு, மாஜா அத்துஹும் பைன, தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்ததற்கு பின்னால் அந்த கிதாப் கொடுக்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் இஃப்திலாஃப் செய்யவில்லை, கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. பகியம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த விரோதத்தினால், அதாவது பகியன்
பொறாமையின் காரணமாக, அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பொறாமை, பொதுவாக காஃபிர்கள் மோமின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உண்மையை மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பகயம் பைனஹும் ஃபஹதல்லாஹுல்லதீன ஆமனு, அல்லாஹு தாலா எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டான். லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிஹி, எந்த ஒன்றிலே அவர்கள் இஃப்திலாஃப் செய்தார்களோ, மினல் ஹக்கி உண்மையான முறையில், பிஇذனிஹி அவனுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு இந்த விஷயத்திலே, ஃபஹதல்லாஹுல்லதீன ஆமனு, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டான். லிமக்தலஃபு ஃபீஹி, அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எந்த விஷயத்தில் இஃப்திலாஃப் கொண்டார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா என்ன உண்மையை கொண்டு யாருக்கு, முஃமின்களுக்கு அதாவது நேர்வழி காட்டிவிட்டான். பீதினி அவனுடைய அவனுடைய அனுமதியை கொண்டு, மினல் ஹக்கி உண்மையின் பக்கம் என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹு தாலா அப்போ உண்மையின் பக்கம் நேர்வழி காட்டான் யாரா, மூமின்களுக்கு அவனுடைய அனுமதி கொண்டு, அவனுடைய கிருபையை கொண்டு. வல்லாஹ் அதாவது அவனுடைய மென்மை தன்மை இதெல்லாம். வல்லாஹு யஹ்தி மன் யஷா, அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுகிறான். மன் யஷா யாருக்கு நாடுகின்றானோ, இலா சிராத்தில் முஸ்தகீம் சரியான பாதையின் பக்கம் அல்லாஹு தாலா நேர்வழி காண்பிக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடுகின்றானோ அவர்களுக்கு காண்பித்து விடுகிறான். சரி, வாருங்க தஃப்சீர் படிப்போம். கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா, மக்கள் ஒரே சமுதாயமாக ஆகியிருந்தார்கள். அதாவது கானு அலல் ஈமானி வல் ஃபித்ரத்தில் முஸ்தகீமதி ஃபக்தலஃபு வ தனாஸஉ, கானு ஆகியிருந்தார்கள், அலல் ஈமானி ஈமானின் மீது ஆகியிருந்தார்கள், வல் ஃபித்ரத்தில் முஸ்தகீமதி அதாவது நேரான இயற்கை குணத்தின் மீதும், முஸ்தகீம்னா அது நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு இயற்கை குணத்தின் மீதும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். முஸ்தகீம் இஸ்திகாமத், முஸ்தகீம் அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு இயற்கை, அவங்களுடைய இயற்கையே அதுதான், அவங்களுடைய இயற்கையே அப்படிப்பட்ட ஒரு குணத்தின் மீது ஆகியிருந்தார்கள். அப்போ ஈமானின் மீதும் ஒரு இயற்கையான ஒரு ஃபித்ரத்தின் மீதும், அதான் இஸ்லாம் சொல்லலாம், அதன் மீதும் என்ன செஞ்சாங்க, ஆகியிருந்தார்கள். ஃபக்தலஃபு அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு கொண்டார்கள். வ தனாஸஉ தங்களுக்கு மத்தியிலே வாதிட்டு கொண்டார்கள், விவாதங்கள் செய்து கொண்டார்கள். ஃபபஅஸல்லாஹு நபிய்யின முபஷ்ஷிரீன வ முன்திரீன், அப்போ அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். இப்போ மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க. மொத்த வாஹிதுனா என்னது, ஒன்றா தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, வபஅஸல்லாஹு நபிய்யின முபஷ்ஷிரீன வ முன்திரீன், அல்லாஹு தஆலா அவர்கள் பக்கம் அனுப்பி வைக்கிறான். யார, முபஷ்ஷிரீன்களை, நபிமார்களை அனுப்பி வைக்கிறான் முபஷ்ஷிரீன்களாக. அப்போ இந்த இடத்துல ஃபித்ரத்தின் வாஹிதின் என்னது, ஒரே தீனில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அலா தீனின் வாஹிதின், ஒரே தீனின் மீது மக்கள் ஆகியிருந்தார்கள். அப்போ ஒரே மார்க்கத்தின் மீது தான் இயற்கை சொல்ல, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரான்னு சொல்கிறாங்களோ, ஒரே ஃபித்ரத்தின் மீது தான் பிறக்குது. எல்லா மௌலூத் குழந்தைகளும் ஒரு ஃபித்ரா, ஒரே ஃபித்ராவின் மீது, ஒரே இதன் மீது தான் பிறக்குது என்று சொன்ன மாதிரி. அப்போ அலா தீனின் வாஹிதின், ஒரே தீனின் பக்கம்தான் ஆகியிருந்தார்கள். சரி, அப்போ அதுக்கு பிறகுதான் ஃபபஅஸல்லாஹு நபிய்யின், சிலவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இந்த ஹாபில் காபிலுடைய சண்டைக்கு பிறகு அவர்கள் மாறு செய்து விட்டார்கள், அதற்கு பிறகுதான் என்னது மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல என்னது, ஃபபஅஸல்லாஹு நபிய்யின், அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு ரிவாயத் வருது, மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தீனின் மீது ஒரே உம்மத்தாக இருந்தார்கள். இவ்வாறு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல ஒரே தீனின் மீது என்ன செஞ்சாங்க, மக்கள் ஆகியிருந்தார்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஒமா கானன் நாசு இல்லா உம்மத்தம் வாஹிதா ஃபக்தலஃபு ஃபபஅஸல்லாஹு நபிய்யின். அப்போ சூரத்து யூனுஸ்ல 19 ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரே உம்மத்தாக தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க மாறுபாடு செய்தார்கள், அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான் என்பதாக சொல்றான். ஃபபஅஸல்லாஹு நபிய்யின், அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். முபஷ்ஷிரீன் சுபசெய்தி சொல்லக்கூடியவர்களாக, வ முன்திரீன் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாக. பஅஸல்லாஹுல் அம்பியா, நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். லி ஹிதாயத்தின் நாசி,
மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி, முபஷிரீன் சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, மோமினின் மோமின்களுக்கு, பி ஜன்னாத்தின் நயீம் சொர்க்கத்தை கொண்டு, அதாவது நியாமத்துகள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை கொண்டு மோமின்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மக்களை சுபதி சொல்வதற்காக வேண்டி அல்லா தஆலா அனுப்பி வச்சான். சரி, இப்போ முன்திரீனில், அதாவது நபிமாரில் அனுப்பி வச்சான் அல்லா தஆலா. இப்போ முன்திரீனில் காஃபிரீன் பி அதாபில் ஜஹீம், இப்போ நரகத்துடைய வேதனையை கொண்டு காஃபிர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி வைக்கின்றான். அப்போ ரெண்டு விஷயத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஒன்றும் முபஷிரீன் மோமின்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லவும், காஃபிர்களுக்கு நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கவும். அப்போ எவ்வளவு நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புனா என்று சொல்லப்படுது. மொத்தம் அதாவது 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். அல்ஃபி அர்பாத்து அஷ்ரூன் அல்ஃபா, 1,24,000 நபிமார்கள் ஒட்டுமொத்த ஏறத்தாழ. அப்போ அதில் ரசூல்மார்கள் மட்டும் 300 ரசூல்மார்கள் மட்டும் 300 ரசூல்மார்கள் என்பதாக தஃப்சீர் காசின்ல, அதாவது சலாசும் சலாசத்து அஷர 313 ரசூல்மார்கள், அதாவது 313 பதிலுடைய இந்த எண்ணிக்கையில் வருது. 313 ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அப்போ அதில் சில நபிமார்கள் பேரு, நபிமார்களுடைய பேர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக என்னது, 1,24,000 நபிமார்களில் 313 பேர் ரசூல்மார்கள். இதை இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவங்க 313 பேரையும் ஒரு கிதாபில் பேரே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல 313 தஃப்சீர் காசின்ல எழுத சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தப்போ அவங்களோட வன்சல மாஹமுல் கிதாப், அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யலாம், அவர்களோடு ஒரு கிதாபை இறக்கி வைக்கலாம். வன்சல மாஹமுல் கிதாப் பில் ஹக், அதாவது உண்மையை கொண்டு என்ன செய்யலாம், ஒரு வேதத்தையும் அவர்கள் மீது இறக்கி வைக்கிறான். உண்மையை கொண்டு இறக்கி வைக்கிறான்னு சொல்லி சொன்னா, தஃப்சீர் பகவியிலே இந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. சரி, வன்சல மாஹமுல் கிதாப் பில் ஹக், அதாவது வன்சல மாஹமுல் கிதாபை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அவர்களோடு வேதத்தை இறக்கி வைத்தான். அல் மாஹமுல் குத்துப சமாவியா, அதாவது வான் கிதாபுகளை, வான் கிதாப்னா என்ன அர்த்தம், அதாவது ஆஸ்மானி கிதாபும்பாங்கள, அதாவது வானத்திலிருந்து இறங்கப்படக்கூடிய வேதங்களை இறக்கி வைத்தான். தி ஹிதாயத்தில் பஷரியத்தி, மனித இனத்தின் நேர்வழிக்காக வேண்டி. ஹால கவுனிஹா முனஸ்ஸலத்தம் பைனன்னாசி ஃபி அம்ரி தீனில்லதி இக்தலஃபு ஃபீ. ஹால கவுனிஹா, அதாவது அது நிலை ஆகியிருக்கும் போது. ஹால கவுனிஹானா அந்த பஷரியத்துடைய நிலை ஆகியிருந்த நிலையில. முனஸ்ஸலத்தம் பைனன்னாஸ், அந்த கிதாபுடைய நிலை. ஹால கவுனிஹானா அந்த குத்துபு சமாவியாவுடைய நிலை ஆகியிருக்கிறதோட எப்படி முனஸ்ஸலத்தன் இறக்கப்பட்டதாக பைனன்னாசி மக்களுக்கு மத்தியில ஃபி அம்ரி தீனி, அவருடைய தீனுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டதாக. அல்லது எப்படிப்பட்ட தீனுடைய விஷயம், இஹ்தலஃபு ஃபீஹி, எதில் அவர் இஹ்திலாஃப், எதில் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அந்த கருத்து வேறுபாடு கொண்ட அந்த விஷயத்திலே அவர்களுக்கு மத்தியில சரி செய்வதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட அந்த கிதாப் இருக்குது, அது ஆகியிருக்கும். அது என்னது, ஹிதாயத்துடைய கிதாபாக அல்லாஹ் என்ன செய்ய இறக்கி வச்சான். அப்போ அது அந்த கிதாப் ஆகியிருக்கும் நிலையில எப்படிப்பட்டதாக, அவங்களுக்கு மத்தியில அவங்களுடைய தீனுடைய விஷயத்தில் அவங்க செய்த இஹ்திலாஃபிற்கு சரி செய்யும் வண்ணமாக, தீர்ப்பு சொல்லும் வண்ணமாக அல்லாஹ் இறக்கி வச்சான். வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன, அப்போ இந்த இடத்துல கித்துபுங்கிறது என்னது, குத்துபுன்னு இருக்கணும் அசல்ல. வன்சல் கிதாப், வன்சல மாஹமுல் கிதாப்ங்கிறதுல குத்துப், அதாவது தக்தீர்ல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களோடய அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒவ்வொரு வேதங்களை கிதாப் இறக்கி வச்சான் நீதத்தோட, உண்மையை கொண்டு. அதே போல என்னது, அது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட கிதாபுகள். அதை சொல்லும்போது சொன்னால் மொத்தம் 104 கிதாபுகள் இறங்குச்சுன்னு சொன்னாங்க. 104 கிதாபுகள் வானத்திலிருந்து இறங்குச்சு. மியத்தும் வார்பா, அதில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது 10 வேதங்கள், 10 ஏடுகள், சஹாயிஃப்னு சொல்லுவாங்க. அதாவது 10 ஏடுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மீது இறங்குச்சு. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமின் மீது 30, அதுக்கப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மீது 50, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 10,
அப்புறம் ஷீஸ் அலை இஸ்லாத்துக்கு 30, இத்ரிஸ் அலை இஸ்லாத்திற்கு 50, மூசா அலை இஸ்லாத்துக்கு 10, மொத்தம் 100 ஆச்சு. ஆதம் அலை இஸ்லாம் 10, ஷீஸ் அலை இஸ்லாம் 30, 40 ஆச்சு. ஹஜ்ரத் யூனுஸ் அலை இஸ்லாத்துக்கு 50, இத்ரிஸ் அலை இஸ்லாத்துக்கு 50, யூனுஸ் அலை இஸ்லாம் இத்ரிஸ் அலை இஸ்லாத்துக்கு 50, மொத்தம் 90 ஆச்சு. மூசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு 10, மொத்தம் 100 கிதாப் இறங்குச்சு. 100. அது மாதிரி வாலா தாவூத் ஜபூர் வலா ஈசா அல் மின்ஜீல். அப்போ அது இல்லாமல் இந்த 4 கிதாபுகள், மொத்தம் 104 கிதாபுகள் இறங்குச்சு. அதில் 4 வேதங்கள் பெருசு, 100 சஹாயிஃப்கள் ஏடுகள் இறங்கியதை நம்ம பார்க்குறோம். அது யார் யாருக்கு என்னங்கிறத நம்ம சொன்னோம். சரி, அப்போ இது சூரத்துல், அதாவது இந்த எண்ணிக்கை தஃப்சீருல் ஹாஸினில் சொல்லப்பட்டிருக்கு. இதே எண்ணிக்கை, அதாவது என்னென்ன கிதாபுகள் என்னென்ன ஏடுகள் யார் மீது இறங்கப்பட்டது என்பதை தஃப்சீர் ஹாஸினில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அடுத்ததாக அதை தொடர்ந்து வரும்போது முனஸ்ஸிலத்தன் பைன நாஸி ஃபீ அம்ரி தீன் அல்லதி இக்தலஃபு ஃபீஹி வமா இக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊத்து என்பதா அல்லாஹ் சொல்லும். பில் ஹக்கிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம், அதான் நீதமான முறையில். எதுக்கான லியஹ்கும பைனன் நாஸ், வன்சல மாஹுமுல் கிதாப் பில் ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸ் என்ற வார்த்தையை காணோம். அப்போ அந்த வார்த்தை இங்கே சொல்ல, அதாவது இது விடப்பட்டிருக்கு. லியஹ்கும பைனன் நாஸ் வன்சல மாஹுமுல் கிதாப, வன்சல மாஹுமுல் கிதாப பில் ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே விடுபட்டிருக்கு. அப்படி யஹ்கும பைனன் நாஸ்னா என்ன? மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி, நீதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி. ஏன்னா கிதாப் இருக்குது, உண்மையிலே எனது நீதமான உள்ள தீர்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதற்காகத்தான் அல்ல சொல்கிறோம், ஹாதா ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், உண்மையை கொண்டு தான் பேசும். கிதாப் இருக்குது, சூரத்துல் ஜாசியால் வரக்கூடிய ஆயத்து நினைக்கிறேன். அதாவது இந்த வேதம் இருக்குது, உண்மையை தான் பேசும். அப்படிப்பட்ட லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபி, எப்பவுமே அதனுடைய பாத்தில் என்பது நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வேதம் இந்த கிதாபை கொண்டு என்ன செய்யப்படுது? அப்படி ஹக்ம பைனன் நாஸ் என்பது என்னது? அந்த கிதாப் வேதம். ஆனால் ஹுக்குமின் பக்கம் எனது கிதாப் என்ன செஞ்சிருக்கோம்? இணைச்சிருக்கோம். ஆனால் அசல் எனது ஹாக்கிம் யாரு? தீர்ப்பளிக்கக்கூடியவன் யாரு? அந்த ஹாக்கிம் என்பது அல்லாஹ்வாகத்தான் இருக்கலாம். ஹுக்கும் இந்த இடத்துல தீர்ப்பளிக்கிறது கிதாபின் பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கிறான். அவன் எந்த வேதத்தை இறக்கி வச்சானோ அந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கிறான் என்பதற்காக வேண்டிதான் அந்த கிதாபின் பக்கமே அந்த நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கு. யஹ்கும பைனன் நாஸ் என்ற வார்த்தையை கொண்டு. சரி, வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊதூஹு, ஐ வமக்தலஃப ஃபில் கிதாபில் ஹாதியில் முனீர் முனஸ்ஸல் லிஇஸாலத்தில் இக்திலாஃபி. வமக்தலஃப ஃபில் கிதாப், இந்த கிதாபிலே கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட கிதாபு? அல் கிதாபில் ஹாதியில் முனீரில் முனஸ்ஸல், நேர்வழி காட்டக்கூடிய ஒளி நிறைந்த இறக்கப்பட்ட அந்த வேதத்திலே கருத்து வேறுபாடு செய்யவில்லை. இசாலத்தில் இக்திலாஃபி, அதாவது இக்திலாஃப் அந்த கருத்து வேறுபாடை, அந்த பிரச்சனைகளை மாறுபாடுகளை நீக்குவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட ஒளிமிக்க நேர்வழி கொண்ட அந்த வேதத்திலே கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. இல்லல்லதீன, அவர்களை தவிர, உஅத்துல் கிதாப, எவர்கள் கிதாப் கொடுக்கப்பட்டார்களோ அந்த மக்களை தவிர இந்த கருத்து வேறுபாடு நீக்குவதற்காக வேண்டியே இறக்கப்பட்ட இந்த ஒளி நிறைந்த நேர்வழி காட்டக்கூடிய இந்த கிதாபிலே வேறு எவரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. அதாவது இன்னஹும் அகசு அல் அம்ர, அவர்கள் விஷயத்தை கட்டளைகளை அப்படியே மாற்றி செய்து விட்டார்கள். ஹைசு ஜஅலு மா உன்சில லிஇஸாலத்தில் இக்திலாஃபி சபபன் லிஇஸ்திஹ்காமிஹி வருசூஹிஹி. அப்போ ஹைசு ஜஅலு, அவர்கள் ஆக்கியதை போன்று, மா உன்சில எந்த ஒரு இறக்கப்பட்டதோ இஸாலத்தில் இக்திலாஃப், இக்திலாஃபை நீக்குவதற்காக எந்த ஒன்று அவரிடம் இறக்கப்பட்டதோ அதை அவர்கள் ஆக்குவதன் மூலம் அந்த விஷயத்தையே மாற்றி விட்டார்கள். கட்டளையே என்ன செஞ்சாங்க? மாற்றி விட்டாங்க. சபபன் லி இஸ்திஹ்காமிஹி வருசூஹிஹி,
சபபன் லிஸ்திஹ்காமிஹி ஒரு ருசூஹிஹி, எது அதனுடைய நிலைப்புத்தன்மைக்கும் இன்னும் அதனுடைய உறுதிப்பாட்டிற்கும் காரணமாக இருக்குமோ அப்படிப்பட்டதை எப்படி ஆக்கிட்டாங்க, அதற்கு நேர் மாற்றமானதாக, அதாவது இஃப்திலாஃபை நீக்குவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட அந்த கிதாபை அவர்கள் ஆக்கியதை போன்று அதாவது அந்த கட்டளைக்கு அக்கசுல் அம்ர, அதாவது நேராக அந்த கட்டளைக்கு மாறு செய்து விட்டார்கள். ஹைசு ஜாலு, இதன் மூலமாக இஃப்திலாஃபை நீக்குவதற்காக எந்த ஒரு வேதம் இறக்கப்பட்டதோ அதை ஆக்குவதன் மூலமாக சபபன் லிஸ்திஹ்காமிஹி ஒரு சூஹிஹி, அதனுடைய அந்த கிதாபினுடைய உறுதிப்பாட்டிற்கும் நிலைப்புத்தன்மைக்கும், அதனுடைய நிலைப்புத்தன்மைக்கும், அதாவது அது வந்து என்ன சொல்றது, அதில் வந்து தன்னுடைய அடக்கி கொள்வது, அப்போ நிலைப்புத்தன்மைக்கும் இன்னும் அதனுடைய உறுதிப்பாட்டிற்கும் எது காரணமாக இருக்குமோ அப்படிப்பட்டதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, நேராக அதற்கு நேர் எதிராக மாற்றி விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அதில் வந்து அதை கொண்டு சரியான பாதையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நேர் எதிராக அதையே என்ன செஞ்சாங்க, எது வந்து இஃப்திலாஃபை தீர்க்கிறது காரணமாக இருக்குமோ அதையே இஃப்திலாஃபுடைய விஷயமாக்கிட்டாங்க. அப்போ அதையே என்ன செஞ்சாங்க, இஃப்திலாஃபிற்குரிய ஒரு விஷயமாக ஆக்கிவிட்டார்கள். எது வந்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்குமோ அதையே பிரச்சனைக்குள்ளதான் என்ன செஞ்சுட்டாங்க, அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அதுதான் அங்கே சொல்லப்படுது. பிரச்சனையை தீர்க்க வேண்டிய விஷயத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றிவிட்டார்கள். மிம்பாதி மாஜா அத்துஹுமுல் பையினாத், மிம்பாதி மாஜா அத்துஹுல் பையினாத் ஐ மிம்பாதி லுஹூரில் ஹுஜஜில் வாலிஹதி, விளக்கமான ஆதாரங்கள் வெளிப்பட்டதற்கு பின்பாக தலாயிலில் காத்தியாத்தி, உறுதிப்பாடு மிக்க அந்த அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இன்னும் தெளிவான அத்தாட்சிகள் வெளிப்பட்டதற்கு பின்பும் அலா சிதுக்கில் கிதாபி, இந்த கிதாப் இந்த வேதம் உண்மையின் மீது, இந்த வேதத்தின் உண்மைத்தன்மையின் மீது தெளிவான அத்தாட்சிகளும் விளக்கமான ஆதாரங்களும் வெளியானதற்கு பின்பும் ஃபகது கான ஹிலாஃபுஹும் அம் பையினத்தின் வ இல்மின் லா அன் கஃப்லத்தின் வ ஜஹலின். ஃபகது கான ஹிலாஃபுஹும், அவர்கள் மாறு செய்தல் என்பது ஆகியிருந்தது, அன் பையினத்தின் ஆகியிருந்துச்சு, அதாவது அம் பையினத்தின் ஏதோ ஒரு தெளிவுக்காகவோ அல்லது வ இல்மின் அல்லது ஒரு இல்மிற்காகவோ, அதாவது என்னது, இந்த ஹிலாஃபும் அன் பையினத், அதாவது ஆதாரங்களை விட்டும் இல்மை விட்டும் அவர்கள் மாறு செய்தது என்பது ஆகியிருந்துச்சு, அது ஆகிவிட்டது. லா அன் கஃப்லத்தின் வ ஜஹலின், ஏதோ பொடுபோக்கின் காரணமாகவோ அல்லது மடமைத்தனத்தின் காரணமாகவோ இல்லை. அதாவது தெரியாமல் இருந்துச்சு அல்லது அசால்ட்டாக இருந்துட்டாங்க, இதன் காரணமாக அந்த தெளிவான இல்மையும் அந்த ஆதாரங்களுக்கும் மாறு செய்கின்றார்கள் என்பது கிடையாது. அதனால என்ன செய்யல, அவங்க மாறு செய்யல, மாறாக பகியம் பைனஹுமை ஹசத மினல் காஃபிரீன லில் முஃமினீன், மோமின்களுக்கு காஃபிர்கள் அதாவது காஃபிர்களுக்கு மோமின்கள் மீது கொண்ட அந்த பொறாமையின் காரணமாக, இந்த வெறுப்பின் காரணமாகத்தான் அவர்கள் அந்த ஆதாரங்கள் தெளிவாக வந்ததற்கு பின்பும் அத்தாட்சிகள் தெளிவாக காண்பிக்கப்பட்டதற்கு பின்பும் அந்த கிதாபின் உண்மைத்தன்மையின் மீது எல்லா விஷயமும் விளக்க வைக்கப்பட்டதற்கு பின்பும் அவர்கள் மாறு செய்வதற்கு காரணம் என்ன, மடமைத்தனமோ அல்லது பொடுபோக்கோ கிடையாது, மாறாக மோமின்களின் மீது அந்த காஃபிர்கள் கொண்ட பொறாமைதான் பகியம் பைனஹும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே எவர்கள் இஃப்திலாப் செய்தார்களோ அவர்கள் தன்னாக வழிகட்டி விட்டார்கள். ஆனால் எவர்கள் உண்மையானவர்களாக இருந்தார்களோ மோமின்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்பது சம்பந்தமாக அடுத்த தொடரிலே வருகிறது. அப்போ இதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச வேதங்கள் உண்மையானது, அதை நாம் உண்மை நம்ப வேண்டும். அதில் சட்டங்களை நாம் படித்து அதை நாம் நன்கு அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உண்மையான உயர்வான நல் மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.